பெரியநாயக்கன்பாளையம் அடுத்த சாந்திமேடு பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினா. இவர் அங்குள்ள விளையாட்டு மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மளிகை கடையில் பொருட்கள் வாங்கச் சென்றார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரு இளைஞர்களில் பின்னே அமர்ந்திருந்த நபர் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி ரத்னாவின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துவிட்டு தப்பி ஓட முயன்றார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ரத்னா இரு இளைஞர்களை இருசக்கர வாகனத்தில் இருந்து தள்ளிவிட்டு சத்தம் போட்டார். உடனே அருகில் இருந்த பொதுமக்கள் இரு இளைஞர்களையும் பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து தர்ம அடி கொடுத்து பின் பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்ததும் உடனே விரைந்த பெரியநாயக்கன்பாளையம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் திரு செல்வநாயகம் அவர்கள் இளைஞர்கள் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தார். இதில் இளைஞர்கள் இருவரும் போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த அப்துல் ரஹூப் மற்றும் ரத்துல் என்பது தெரிய வந்தது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர்களை பிடித்து கம்பத்தில் கட்டி வைத்து அடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உரிமையின் குரல் செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் சாந்தமூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் பார்வதி செந்தில்குமார். அடிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக செய்வாங்க. நீங்கள் வேறு குமார் எடுத்து வர மேட்டுப்பாளையங்கிறானுங்க, ஒருத்தன் ஆத்துப்பாளையங்கிறான்.